வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். அஞ்ஞாடி நாவலுக்காக தமிழ் எழுத்தாளர் பூமணிக்கு 2014ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த தாது வருஷ பஞ்சங்களின் போது மக்கள் அவதிப்பட்ட அனுபவங்களை பற்றி எழுதப்பட்ட அஞ்ஞாடி நாவலுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான ஜாகிர் லக்வி பாகிஸ்தான் நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை கண்டித்து மக்களவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீவிரவாதி லக்விக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுப்பதில் தமிழக அரசு சற்றும் அக்கறை இல்லாமல் இருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதிலும் தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுவதிலும் கர்நாடக அரசு முன்னணியில் இருக்கிறது என்று கருணாநிதி கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்று வரும் 2ஆம் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 71 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலிய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 505 ரன்களை குவித்து இந்தியாவை விட 97 ரன்கள் முன்னிலை பெற்றது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.